Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல பீடியாட்டிக் சர்ஜன் டாக்டர் சதீஷ் முத்துசுவாமி அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே பீடியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பீடியாட்டிக் சர்ஜரி அப்படின்ற ஃபார்முலா ஏன் உருவாச்சு? பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் அப்படின்றவங்க வந்து குழந்தை பருவன்றது என்னது, நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் வரவங்க தான் குழந்தைகள், அதாவது மைனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. ஸோ எப்படி வந்து இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சுது அப்படிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். அதாவது குழந்தை பிறக்கிற வந்து போது வந்து சில குறைபாடுகள், கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை வந்து கரெக்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸ் முதல்ல உருவானாங்க. பட் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து சரியாக இல்லைன்னும் போது இதுக்கான ஆராய்ச்சி மூலமாக வந்து கண்டறிஞ்சதுன்னா என்ன நம்ம தவறு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது பார்க்கும்போது சில்ட்ரன் ஆர் நாட் ஸ்மால் அடல்ட்ஸ் அப்படின்றது கண்டறிஞ்சாங்க. அதாவது பெரியவர்களுக்கு பண்ணுற மாதிரி முறையில் சின்ன குழந்தைங்களுக்கும் பண்ணால் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து சரியாக இல்லாமல் இருந்தது. ஓகே, இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட் எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா, பாஸ்டனில் வந்து ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இது 1920s நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய குழந்தைங்கள் வந்து சிகிச்சை முறையில் அளிக்கப்பட்ட விதங்கள் வந்து அடல்ட்ஸ்க்கு வர மாதிரி பண்ணதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இறந்தாங்க. ஸோ இதனால வந்து இதில் ஆராய்ச்சி பண்ணி குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு பிரிவு உருவாக்கணுன்றதுனால தான் பீடியாட்ரிக் சர்ஜரி உருவாச்சு. ஓகே, இந்தியாவை எடுத்துக்கொண்டா 1965 கிட்டத்தட்ட 50 வருஷம் கரெக்டாக. இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப சிறப்பான வாரம். பீடியாட்ரிக் சர்ஜரின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து 1965 உருவானது வந்து இந்தியாவில் சென்னையில் தான். ஓகே, அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை எக்மோரில் இருக்குது. 50 வருஷம் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டிக்கான ட்ரைனிங் உருவானது சென்னையில் தான் முதல்ல உருவாயிருக்கு. இந்த வருஷம் அவங்க வந்து 50 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி உருவானது இந்தியாவில் 50 வருஷம் முன்னாடி. ஸோ அவேர்னஸ் அபவுட் பீடியாட்ரிக் சர்ஜரி இன்றைக்கி கூடிக்கிட்டு தான் வருது. குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பாக அறுவை சிகிச்சை முறைகள் வந்து கையாண்டு நல்ல ரிசல்ட்ஸ் வழங்குறதுக்கு தான் இந்த ஸ்பெஷாலிட்டி உருவானது. ஓகே டாக்டர், இப்போ இருக்க மக்கள் வந்து பீடியாட்ரிக் சர்ஜரிக்கு முன் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்கோ போல்டாக இருக்குது? கண்டிப்பாக அப்படி இப்படின்னா நிறையா வந்து முன்னாடி வந்து என்னென்னா, குழந்தைகள் வந்து வயத்தில் வந்து இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுது, கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஏற்படுதுங்கிறது வந்து கண்டறிய முடியாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து குழந்தை வயத்தில் இருக்கும்போதே, கருவாக இருக்கும்போதே, கருவிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்றது ஸ்கேன் மூலியமாக, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆன்டிநேட்டலி டிடெக்டட் அனாமலிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து முறைகள்லாம் வந்ததுனால நிறைய டிஃபெக்ட்ஸை வந்து முன்கூட்டியே அறிஞ்சு இந்த டிஃபெக்ட்ஸ்க்கான கரெக்டிவ் சர்ஜரி பண்ண தேவைப்படணுங்கிறது முன்னாடியே வந்து மகப்பேறு மருத்துவர் வந்து அந்த தாய்மார்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வழங்கிடுறாங்க. ஸோ கவுன்சிலிங் நல்லா வழங்குறாங்க. பீடியாட்ரிக் சர்ஜன்ஸையும் வந்து அவங்க வந்து அணுகுறாங்க, பார்க்குறாங்க என்ன மாதிரி முறையில் இது வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும், எந்த வயசில் பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் முன்னாடியே கவுன்சில் பண்ணுறோம். இதனால் வந்து அக்செப்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து கன்சீவ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. நிறைய இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ஸோ வந்து ஒரு பேபி வந்து கன்சீவ் ஆகி பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேபி வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் பேபியாக இருக்குது. ஸோ என்ன தான் குறைபாடு இருந்தாலும் அதை சரிப்படுறதுக்கு முறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் சர்ஜரிஸ் நடக்குது இல்லையா, டே கேர் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த டே கேர் சர்ஜரி, அதாவது இதெல்லாம் வந்து மற்ற துறைகளுக்கு ரொம்ப ஈஸியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீடியாட்ரிக் சர்ஜரியில் இது எப்படி செட் ஆகுது டாக்டர்? கண்டிப்பாக. அதாவது குழந்தைகளுக்கு தான் வந்து டே கேர் சர்ஜரிங்கிறது மோஸ்ட் ஆப்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி. ஓகே, டே கேர் சர்ஜரி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பகல், அதாவது காலையில் வந்து வெறும் வயத்தில் குழந்தைய வந்துட்டு அறுவை சிகிச்சையாக கூப்பிட்டு போகிறீங்க. வெறும் வயத்தில் இருக்கும்போது என்ன, குழந்தைக்கு மயக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும், வயிறு காலியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அறுவை சிகிச்சை முடிஞ்சு அன்னைக்கு மதியமே இல்லை சாயங்காலமே வந்து குழந்தைய வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. ஸோ இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டெக்னிக் இது. ஏன்னா குழந்தை வந்து அவங்களோட நேச்சுரல் என்வாயன்மெண்ட், அவங்க வீடு, அதுலேருந்து பிரிவு வந்து ரொம்ப நாளைக்கு இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கான ஆன்சைட்டி, பேரண்ட்ஸ்க்கான ஆன்சைட்டி கூடும். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறீங்களோ அதனால வந்து பெனிஃபிட் வருது. ரெண்டாவது காஸ்ட். குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 4-5 நாள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போது நம்ம வந்து ஒரே நாளில் முடிக்கும் போது காஸ்ட் ஆஃப் சர்ஜரி, காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து குறைக்க முடியுது. ரெண்டாவது, இன்றைக்கி கையாளுற மயக்க மருந்து முறைகள் வந்து ரொம்ப சேஃபான முறைகள். ரொம்ப நாள் முன்னாடி வந்து நான் வந்து என்ன மக்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா, குழந்தைங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தா ரொம்ப டேஞ்சர்,
குழந்தைங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தை 1 கிலோவுக்கு குறைந்த எடை இருக்கிற குழந்தைக்கு கூட சேஃபாக மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். அது சாத்தியம்தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து நம்ம we have attained all these facilities in our country also. ஸோ இது வந்து முடியறதுக்கான முறைகள் வந்து டெவலப் ஆகிடுச்சு. சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இதை வந்து கையாண்டு சிறப்பாக வந்து நம்மளால் வந்து அறுவை சிகிச்சை குழந்தைங்களுக்கு செய்ய முடியும். டே கேர் வந்து மோஸ்ட் ஆப்ட் ஃபார் சில்ட்ரன். ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லும் பொழுது மேக்ஸிமம் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வேண்டிய? அது சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வர குறைபாடுகள் வந்து மெயினாக அந்த கஞ்சனட்டல் அனாமலிஸ். அதாவது கஞ்சனட்டல்னா ஒரு உறுப்பு இல்லை ஒரு ஆர்கன் சிஸ்டம் உருவாகும் போது அதில் டிஃபெக்ட்ஸ் வரும். அதாவது இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப காமனாக வந்து நம்ம வந்து ஹார்ட்டை பற்றி நிறைய பேசுவாங்க. பிகாஸ் அது நிறைய வந்து மீடியாவில் வருது நமக்கு. ஸோ ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, ப்ளூ பேபி, இது மாதிரிலாம் சொல்கிறது. அது வந்து எப்படி கண்டறிகிறாங்க? இப்போ வந்து குழந்தை வயிற்றில் வந்து கருவாக இருக்கும்போதே வந்து அதுக்கான ஃபீட்டல் எக்கோன்னு சொல்கிறோம். ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராம் பண்ணும்போதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த வந்து ஹார்ட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, இல்லை அதுக்கான அப்நார்மல் சர்க்குலேஷன் இருக்குலாம் கண்டறிய முடியாது. ஓகே. இப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கணும்னா, நமக்கு வந்து ஹார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு ஃபிகர் ஆஃப் 8ன்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்லேருந்து திரும்பி வருது. அதை வந்து நம்ம வந்து மற்ற உறுப்புகளுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணுது. திரும்பி வந்து அதை வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ண பிளட், கார்பன் டை ஆக்சைடு கலந்த பிளட்டு திரும்பி இதயத்துக்கு வந்து அது வந்து லங்ஸுக்கு வந்து பியூரிஃபிகேஷனுக்கு திரும்பி அனுப்புகிறோம். இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் 8 மாதிரி இருக்கிற சர்க்குலேஷன். ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா, அதை வந்து டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் கிரேட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அயோட்டா தான் வந்து முக்கியமான வெசல் தட் இஸ் டேக்கிங் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் டு த பாடி. அது வந்து இடது பகுதிக்கு பதிலாக வலது பகுதி ஹார்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா அது வந்து அப்நார்மலாக வந்து பியூர் பிளட்டை திரும்பி திரும்பி லங்ஸுக்கே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும். இது மாதிரி ஒரு மாற்றம் இருந்ததுன்னா குழந்தையால் வந்து பிறந்ததுக்கப்புறம் சர்வைவ் ஆக முடியாது. பட் இதை கண்டறிஞ்சு குழந்தை வந்து கருவாக இருக்கும் போதே கண்டறிஞ்சு இதை வந்து உடனடியாக குழந்தை பிறந்த உடனே சில மணி நேரத்துக்குள்ளேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஸ்டெப்ஸை எடுத்தோன்னா அந்த குழந்தைய வந்து டெஃபினட்டாக நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு we are able to correct it. இதே மாதிரி பல குறைகள், அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே குடல் இருக்கலாம், இல்லை கிட்னியாக இருக்கலாம். இதில் வந்து கிட்னியில் வந்து உருவாகும் போது கிட்னியில் பிளாக் இருக்கும். அந்த கிட்னியால் சரியாக வந்து சிறுநீரை வெளியே கழிக்க முடியாது. இது மாதிரி குறைபாடுகள்லாம் வந்து கண்டறிகிறாங்க. அதுக்கான அறுவை சிகிச்சையும் வந்து குழந்தை பிறந்தவொடனே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ பல டிகேட்ஸுக்கு முன்னாடி நடக்க முடியாத சில விஷயங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ குழந்தை வந்து ஸ்வாலோ பண்ண முடியாமல் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே வந்து எச்சல் கூட முழுங்க முடியாமல் இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டியூப் மூக்கால் பொருத்தி பார்த்தீங்கன்னா உணவு குழாவே உருவாயிருக்காது. உணவு குழா உருவாகாதுன்றது இசோஃபேஜியல் அட்ரீசியான்னு சொல்லுவோம். இப்போ அந்த குழந்தைக்கான சர்வைவல் கேப்பபிலிட்டியே கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு உணவு குழா உருவாகலை, இன்ட்ரப்டடாக இருக்குது. ஸோ கனெக்ஷனே இல்லாத உணவு குழாவை அறுவை சிகிச்சை மூலியமாக திரும்பி ரீகனெக்ட் செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து குழந்தையால் பாலே அருந்த முடியும். ஓகே. ஸோ இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு முடித்தோன்னா அந்த குழந்தைக்கு நார்மல் லைஃப் ஃபார் லைஃப் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து நார்மலாக கொடுப்போம் அந்த குடும்பத்துக்கு. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே டாக்டர், என்னோட பையனுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கம்மா. அவனுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸாக வந்து மூக்கில் அடிக்கடி தண்ணி வருது. அது வந்து மார்னிங் எழுந்துக்கும் போது தான் வருது. சரிம்மா. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சரியா போயிடுது. சரிம்மா. இதுக்கு வந்து நாங்கள் எந்த டாக்டர் கிட்டயும் செக் பண்ணவே இல்லை. சரிம்மா. ஆயுர்வேதத்தில் சூரணம் இருக்கும்ல, அது மாத்திரம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதை நான் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது நான் அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணுமா? அது ஏன் வருது டாக்டர்? இது நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி மூக்கிலிருந்து ஒரே பக்கமாக வருதாம்மா, இல்லை 2 மூக்கிலையும் வருதாம்மா? இல்லை, ஒரு 4-5 தும்பல் வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அவனுக்கு வந்து நோஸ் பிளாக் அடிக்கடி இருக்கு. சரிம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக்கான சிம்டம்ஸ். நீங்கள் சொல்கிறது வந்து வாட்டரிங் ஃப்ரம் த நோஸ், தொடர்ந்து வாட்டர் நீர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது முதல்ல குறிப்பிட்டீங்க. அதாவது ஒரே பக்கம் நாஸ்ட்ரிலில் வருதா இல்லை 2 பக்கமும் வருதான்றது தான் என்னோட கேள்வியாக இருந்தது. இப்போ நாஸ்ட்ரிலேருந்து வந்து வர வந்து லீக், இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டரி லீக் இருந்ததுன்னா அது வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஒரு இஎன்டி ஒரு டாக்டருக்கு அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் ஒரு 3 தும்மல் வருது, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து அடிக்கடி மூக்கு அடைக்குது, இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து அலர்ஜியை தான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே நம்ம என்வாயர்மெண்ட்டில் வந்து நிறைய பொல்யூஷன், டஸ்ட் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் அண்ட் அலர்ஜிஸ் வரதுக்கான வாய்ப்பு நார்மல் தான் இது. பட் நீங்கள் வாட்டரிங் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கு, டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அவனுக்கு தொடர்ந்து நீராக கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இஎன்டி டாக்டர் அணுகி அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாலாஜாலேருந்து பேசுகிறோங்க. உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், எங்கள் குழந்தைக்கு 2 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. நல்லதான் ஆக்டிவாக நல்லா இருப்பான். இன்னைக்கு நைட்ல இருந்து என்னன்னு தெரியல, அப்படியே டயர்டாக இருக்கிறான். சாப்பிட்டான், ஆனால் யூரின் போகல காலையிலேருந்து. சரிம்மா. அப்படியே டயர்டாக சோர்வாக இருக்கிறான். காலையிலேருந்து சரியாக விளையாடல. சரி, இப்போ நேற்றுக்கு நல்லா ஆக்டிவாக விளையாடிட்டு இருந்த குழந்தை தானேம்மா? ஆமாம் சார், நேற்று சரிம்மா, நல்லா சரிம்மா. விளையாடினான். இது வெயில் காலமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு குழந்தையோட ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, குழந்தையோட வாட்டர் இன்டேக், ஃப்ளூயிட் இன்டேக், அதாவது குழந்தை எவ்வளோ நீர் அருந்துறான் இதெல்லாமும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இப்போ குழந்தை ஆப்வியஸாக நீங்கள் எழுந்திரிச்சு சரியாக யூரின் போகல அப்படின்னா குழந்தைக்கு எவ்வளோ வாட்டர், அதாவது நேற்றுக்கு வந்து எப்படி அவன் வந்து தண்ணீர் அருந்திருக்கான் அப்படின்றது முக்கியமான ஒரு இதுமா. ஸோ இது ஒரு அக்யூட்டாக வந்து நீங்கள் வந்து வேறு சிம்டம்ஸ் இல்லை, ஜுரம் இல்லை, குழந்தைக்கு வாந்தி இல்லை, மற்றபடி வந்து வேறு எதுவும் வந்து சிம்டம்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணலை அப்படின்னா நல்ல வாட்டர் இன்டேக் கொடுங்க. வேறு எதுவும் வந்து சிம்டம்ஸ் வந்ததுன்னா உங்கள் குழந்தைகள் நிறைய மருத்துவராக இருங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? எழில்நகர்லேருந்து தேவி பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். பாப்பா பிறந்து 3 மாசம் ஆகுது சார். சரிம்மா. பாப்பாக்கு தன்னால வேர்வை தண்ணி வந்துகிட்டே இருக்குது. தொடக்க தண்ணி வந்துட்டே இருக்குது. இத்தனைக்கும் ஃபேன் 2 ஃபேன் ஓட வச்சிருக்கோம், எல்லாம் இருக்கு. ஆனா பாப்பாக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு தலையில. சரிம்மா. எதனால? நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்துட்டு தலை பக்கம் வேர்க்கிறதுன்றது ஜாஸ்தி இருக்கும்மா. இது வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு நம்மளை கம்பேர் பண்ணிங்கன்னா குழந்தையோட இருக்கிறதுலே பெரிய பரப்பளவு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தலை தான். ஸோ நீங்கள் வந்து தலையை எப்பயுமே தொட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சூடாக இருக்குது அப்படிம்பாங்க, தொப்பையில் சூடாக இருக்கும்பாங்க, தலையில் சூடாக இருக்கும்பாங்க. இதுக்கானது வந்து அதாவது டெம்பரேச்சர் ரெகுலேஷன், அதாவது உடம்போட வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு வேர்வை மற்றும் இந்த மாதிரி வேர்க்கும் போது தான் உடலோட வெப்பத்தை குறைக்க முடியும். இப்போ வெயில் காலம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து வாட்டர் இன்டேக் இருக்குன்னா, இப்போ நீங்கள் 3 மாத குழந்தைன்னு சொல்கிறீங்க, தாய்ப்பால் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மதர் கூட வந்து நிறையா தண்ணி குடிக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைக்கான தேவையான வாட்டர் கிடைக்கும். அந்த வாட்டர் கிடச்சதுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தையோட வந்து வாட்டர் இன்டேக் நல்லாயிருக்கும், யூரின் ஃப்ரீயாக போகும். வேர்க்கிறதுக்கான காரணம் வந்து வெளியில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர் வந்து நம்ம வந்து இந்த டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. வெளியில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு உடம்பு சூடாக இருக்கும்போது வேர்த்து கொட்டும்போது அது எவாப்ரேட் ஆகும்போது தான் வெப்பம் குறையுது. குழந்தைக்கு வந்து தலையில் தான் பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தலையில் தான் ஜாஸ்தி வேர்க்கும். இது வந்து அப்நார்மாலிட்டி கிடையாது, இது நார்மல் தான்மா. நன்றிம்மா, ரொம்ப கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. சரிங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ சார், எங்கள் நாத்தனார் பையன் 3 வயசு. சரிம்மா. அவன் வந்து பேச மாட்டேன்றாங்க சார். சரியா? சரிம்மா. வேற எது விளம்பரம் தான் பாக்குறான், சாப்பாடு எதுவுமே கேட்க மாட்டேன்றான். மோஷன் யூரின் வந்தா கூட சொல்ல மாட்டேன்றான், அப்படியே போயிடுறான். சரிம்மா, நீங்க வந்து குறிப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை பிறந்தது நார்மல் டெலிவரி, மற்றபடி வந்து டெவலப்மெண்டலி வந்து சின்ன ஃபஸ்ட்டு 1 இயரில் வந்து அவன் எல்லாமே வந்து அவனோட செய்ய வேண்டிய எல்லா டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்லாம் நார்மலாக இருந்தது. அதாவது சரியான டைமுக்கு குப்புறத்துக்கிட்டான், சரியான டைமுக்கு நடந்தான், வேறு எதுவும் டிலே இல்லை. ஆனால் 3 வயது குழந்தை இப்போ வந்து சரியாக பேச மாட்டேங்கிறான். நிறைய எலக்ட்ரானிக் உபகரணங்கள் இல்லை டிவியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியாக ஒன்றுக்கு மோஷன்லாம் போகலன்னா இதெல்லாம் பழக்கத்தினால வர ப்ராப்ளம்மா. கிளியர் கட்டாக நீங்கள் வந்து டிவியோட டைமை வந்து குறைக்கணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து டிவி எக்ஸ்போஜர் இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம் எக்ஸ்போஜர் நம்ம கொடுத்தோன்னாவே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலே ஏற்படுது. ஏன்னா டிவி கிட்ட வந்து நீங்களால் கான்வர்சேஷன், அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 பேர் வந்து உட்காந்து நம்ம வந்து கலந்துரையாடினா தான் வந்து அது பேர் கான்வர்சேஷன். பேச்சுங்கிறது வந்து குழந்தைக்கு எப்படி பழகுதுன்னா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகிட்ட பேசணும், அந்த பேச்சை குழந்தை கேட்கணும், அது வந்து வார்த்தைகள் உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக குழந்தை பார்த்து கற்றுக்கணும். இது வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா வீட்டில் வந்து முன்னாடிலாம் கதை சொல்கிறதுக்கு ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, இல்லை நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லாமே குழந்தைங்கள் வந்து விளையாடும், இன்னொரு 4-5 குழந்தைங்க சேர்ந்து இருக்கும், அதெல்லாம் விளையாடி இதுதான் கான்வர்சேஷன் ஸ்கில்னு சொல்லிட்டு பிக் பண்ணிடும். இன்றைக்கி வந்து தனி குடும்பமாக இருக்கும், தனியாக ஒரே குழந்தைய வளர்க்குறோம், வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கும்போது டிவி ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. இது என்ன ஆகுது, குழந்தை வந்து மோஸ்ட் லைக்லி வந்து குழந்தைய வந்து டிவி வந்து அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு பொம்மையை பார்த்துட்டு இருக்கும், இல்லை வந்து ஒரு வேடிக்கையாக வந்து ஒரு கார்ட்டூன் வருதுன்னா அதை மட்டும் பார்க்குமே தவிர குழந்தைக்கு பேச்சு வரது வந்து டிலே ஆகும். இதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக பழக்கத்தை மாற்றணும். டிவி காட்டுறதை நிறுத்தணும். ரெண்டாவது குழந்தையோட கான்வர்சேஷன் இது பண்ணணும். 3 வயசு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்கூலில் போடுங்க. குழந்தை வந்து விளையாடி மற்ற குழந்தைங்களோட பேச்சு, டீச்சர் சொல்லி கொடுக்குறதுலான பேச்சு இதெல்லாம் வரும். இது பண்ணால் தான் வந்து இதை கரெக்ட் பண்ண முடியும். இது வியாதின்னு எடுத்துக்காதீங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து கவிவாணி பேசுறேன். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஒன்றும் என் சிஸ்டரோட சன்னுக்கு 8 months ஆகுது. சரிம்மா. அவன் வந்து பிறக்கும் போது என்ன ஆச்சுன்னா யூரின் அந்த விரைக்கொட்டை வந்து நார்மல் பொசிஷன்ல ஒன்றும் இல்லை. சரிம்மா. அது இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, 6 months கழிச்சு சர்ஜரி பண்ணலாம்னாங்க. சரிம்மா. 6 months கழிச்சு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கொஞ்சம் இறங்கி இருக்கு, அதனால 1 year வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. இது என்ன ப்ராப்ளம்? இது நார்மலா வந்துருமா, இல்ல சர்ஜன் தான் பண்ணணுமா? சரிம்மா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். இப்போ 8 மாத குழந்தை, ஆண் குழந்தை பிறந்த டைமில் வந்துட்டு டாக்டர் வந்து உங்கள் குழந்தைங்கள மருத்துவர் பார்த்து குழந்தையோட விரைகள், அதாவது 2 விரை வந்து வயிற்றுக்குள்ளே தான் உருவாகுது, கிட்னிக்கு அருகே தான் உருவாகி விரை வந்து குழந்தை பருவம் அடைஞ்சு கரெக்டாக அந்த எப்போ வந்து டெலிவரி டைம், அதாவது 9 மாதம் இருக்கிற குழந்தைக்கு வந்து கரெக்டாக விரை வந்து விரைப்பைக்குள்ளே இறங்குது. இந்த குழந்தை வந்து அந்த பாதையில் இறங்கி வர டைமில் வந்து விரை ஏதோ ஒரு தடையினால் வந்து நின்று போச்சு அப்படின்னா தான் அதை வந்து அந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ், விரைக்கொட்டை இறங்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கண்டிஷன். இப்போ ஒரு வந்து விரை வந்து கீழே இறங்கியிருக்குன்றீங்க, இன்னொன்று வந்து கையில் முதல்ல தென்பட்டுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இப்போ குழந்தைக்கு வந்து இந்த முதல்ல வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது கையில் வந்து விரை தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா யூஸ்வலாக 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாங்கள். 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மாதங்களுக்கு மேலேயும் அது இறங்காமல் இருக்குது அப்படின்னா, கையில் தென்பட்டு பார்க்கும்போது இன்னும் இறங்கலை, கீழே விரை பைக்குள்ளே ஃபுல்லாக இறங்கலை அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி எதுக்குன்னா, குழந்தையோட விரை வந்து கீழே அந்த விரை பைக்குள்ளே இருக்கும்போது தான் அதோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர் வெப்பத்தோட வந்து 3 டிகிரி கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. அப்போ தான் அது வந்து விந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இது ஃபங்க்ஷன், ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்லாம் நல்லா ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம வந்து விரை நார்மலாக பைக்குள்ளே இருந்தால் தான் வந்து அதோட ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து 6 மாத பருவத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே கூட ஆப்ரேட் பண்ணலாம். 1 வயசுக்கு மேலேயும் விரை வந்து மேலேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் பாதிக்கும். 2வது குழந்தை நடமாட ஆரம்பிச்சிடும் 1 வயசுக்கு அப்புறம். ஸோ எங்கேயாவது போய் அடிபட்டுச்சுன்னா டைரெக்டாக வந்து அந்த விரையில் அடிபட்டு விரை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விரை சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது இதே மாதிரி வந்து அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பிற்காலத்தில் குழந்தை வந்து அது ஒரு 14-15 இயர்ஸ் இந்த டீனேஜ் குரூப்லேருந்து மேலே வரும்போது அந்த விரையில் வந்து கட்டி டியூமர்ஸ் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த விரைக்கான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்குது. ஸோ இது கரெக்டான பருவம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வயசு. நீங்கள் டாக்டர் அணுகிருக்கீங்க, ஏற்கனவே அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க, இப்போ ஸ்கேனில் கண்டறிஞ்சதும் பரவாயில்ல, பட் கையில் கண்டறிஞ்சு இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக இறங்கலை அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுறது அவசியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலை பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம் சார். உங்க டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ சார். சார், என்னுடைய குழந்தைக்கு எது கொடுத்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே சாப்பிட மாட்டேங்கிறான். எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான் சார். குழந்தைக்கு வயசு என்னாச்சு? இப்போ குழந்தைக்கு என்ன வயசு? கம்மி பண்ணிடுங்கம்மா. எப்பவுமே சளி இருந்துகிட்டே இருக்குது சார். இல்லைம்மா, குழந்தைக்கு என்ன வயசுன்னு சொன்னீங்க? நீங்கள் முதல்ல கேட்ட 5 வயசு ஆகுது. ஸோ எதை கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து மோஸ்ட் தாய்மார்கள் வந்து சொல்கிறது குழந்தை சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான்னு குறிப்பிட்றது வந்துட்டு காமனாக இன்றைக்கி சொல்கிறாங்க. பட் குழந்தை என்ன சாப்பிட்றான் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். எதுவுமே சாப்பிடாம குழந்தை வளர்ந்துட்டு இருக்காது. குழந்தைக்கான கேலரி ரிக்குவயர்மெண்ட்லாம் இல்லாமல் குழந்தையால் வளர முடியாது. வெறும் காற்று தண்ணி மட்டும் குடிச்சு குழந்தையால் வளர முடியாது. அதனால் இடை நல்லா இருக்குது அப்படின்னா குழந்தை வந்து வேறு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கான், வயத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ 1 வயசு வரைக்கும் குழந்தை வந்துட்டு என்ன சாப்பிடுது? யூஸ்வலாக 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் போகிறோங்கிறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து மற்ற உணவுகளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை சரியான முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னென்ன கொடுக்கணுமோ அந்த கரெக்டான பருவத்தில் கொடுக்கணும். குழந்தைக்கு எப்போ பல்லு முளைக்குதோ அப்போ தான் வந்து அது கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கான ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம கரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் வந்து அந்த குழந்தை இதுதான் உணவுன்னு சொல்லி கரெக்டாக கணிச்சு சாப்பிடும். அதை வந்து நம்ம சரியாக செய்யாமல் 6 மாதத்துக்கு மேற்பட்டும் வந்து நீங்கள் பாலாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பால் குடிக்கிற ஒரு பழக்கமே ஏற்பட்டுரும். அதே மாதிரி 1 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் மிக்சியில் அடித்து ரொம்ப அரைச்சி ரொம்ப கூழாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடிச்சு மென்று பழக்கிற பழக்கம் வராது. ஒரு கப்லேயே வச்சு டைரெக்டாக வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை அதே மாதிரி வந்து ஃபீட் பண்ணி பழகிடும். ஸோ பழக்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம்தான் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி 5 வயசு வரைக்கும் வந்து இதே மாதிரி வந்து மாறி வந்து அவங்க வந்து என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் சாப்பிட்ருப்பான். ஸோ அது மாதிரி வந்து ஒரு பிக்கி ஈட்டர்ஸ், அதாவது எனக்கு இது மட்டும் தான் வேணும், மற்றதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு மாதிரி அடம் பிடிப்பான். ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து
நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து கொடுக்குறீங்கன்றது பார்க்கணும். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 கிளாஸ் பாலில் வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. காலையிலேயே ஒரு வாட்டி, ஒரு ஈவினிங் ஒரு வாட்டி. அதை தவிர வந்து ஒரு ஜங்க், இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு நொறுக்கு தீனி பாக்கெட்டாக இருக்கட்டும், இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தையோட வயிறு அடைச்சி போயிடும், சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் செய்கிற உணவை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு பழக்கத்தை மாற்றணும். அதை பண்ணால் தான் மாற்ற முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் ஹேபிட்ன்றதுக்கு வந்து இப்போ பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. அதாவது டயட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் டயட் பேஸ்டாக ஃபுட்டு கொடுக்கணுங்களா? அப்படி கொடுத்தா ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த டயட் அப்படின்றது வந்து இன்றைக்கி எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது எல்லாருக்கும் தேவைப்படுது. இன்ஃபேக்ட் எல்லா டாக்டர்ஸுமே வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது குழந்தைங்களுக்கு வந்து பொருந்துமா டாக்டர்? இந்த மாதிரி கண்டிப்பாக பொருந்தும். அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெரும்பாலான நகரங்கள், பெரிய நகரங்கள், இப்போ சென்னையாக இருக்கட்டும், இல்லை பெங்களூராக இருக்கட்டும், பெரிய நகரங்களில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு நம்ம பார்த்தோம்னா, குழந்தைகள் வந்து இப்போ வர குழந்தைங்கள்லாம் நாங்கள் வந்து பார்க்குற குழந்தைங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த ஒரு டீனேஜர்ஸ் ஏஜில் பார்த்தீங்கன்னா, இப்போயே வந்து ஒபிசிட்டி ஹஸ் பிகம் an epidemic ஈவன் இன் சில்ட்ரன். ஓகே, இது எப்படி நடக்குது அப்படின்னா, என்ன கொடுக்குறோம், உணவாக கொடுக்குறோம், எவ்வளோ அளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ சைல்டுஹுட்டில் வர ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் வந்து அடல்ட்ஹுட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர மேஜர் வியாதிகள், கொலஸ்ட்ரால் கூடி போச்சு, பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, சுகர் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து 20 வயசுக்கு மேலே வருது. அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வந்து ஒரு காலத்தில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு இருந்து இப்போ வந்து 30 வயசில் வருது அப்படிங்கிறீங்கன்னா, லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து சைல்டுஹுட்லேருந்து மாற்றலை அப்படிங்கிறதுக்கான வந்து டேட்டா தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஃப்ரம் ஏர்லி சைல்டுஹுட், அதாவது ஈவன் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து முதல்ல உணவுகள் ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 1 இயரில் குழந்தை இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை ஒரு 3 கிலோ எடை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 1 இயரில் 3 மடங்கு ஆகுது எடை. கிட்டத்தட்ட 9-10 கிலோ இருக்குன்னா, வருஷம் 10 கிலோ வந்து குழந்தை போட்டுச்சுன்னா வந்துட்டு 10 வயசில் வந்து 100 கிலோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து நமக்கு வந்து இது ரொம்ப தவறான இது. பட் ஆனால் அந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்கள. என்ன வாய்க்குள்ளே போட்டுக்குது குழந்தைனே இது கிடையாது. எதை வேணால் வாங்கி கொடுக்கலாம், எதை வேணால் சாப்பிடலாம் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான கருத்து. ஸோ எம்டி கேலரிஸ், அதாவது அதில் வந்து பேலன்ஸ் டயட்டே இல்லாமல் வெறும் எம்டி கேலரிஸாக இருக்கிற நிறைய ஜங்க் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்டுக்குள்ளே வர ஐட்டம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த நொறுக்கு தீனி எடுத்து அதோட இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சுகர் கண்டெய்னிங் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சாப்பிடும்போது அந்த எம்டி கேலரிஸ் தான் கிடைக்குது. ஃபைபர் கிடைக்கிறது கிடையாது, நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறது கிடையாது. வெறும் எம்டி கேலரிஸ், கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் வந்து குழந்தைகள் சாப்பிடும்போது ஆப்வியஸ்லி உடல் பருமன் கூடுது. ஒபிசிட்டி வந்து சில்ட்ரன், ரொம்ப சின்ன குழந்தைங்க 7-8 வயசுலலாம் வந்து 40 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 12 வயசில் 60-70 கிலோலலாம் வந்து குழந்தைங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு அதனால வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிற வந்து சேஞ்சஸ்லாம் வருது. டைப் 2 டயபெட்டிஸ் கூட இப்போலாம் நாங்கள் டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலன்னா டயட்டை சரியாக கண்ட்ரோல் பண்ணாதனால. ரெண்டாவது முக்கியமான விஷயம், டயட்டை மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டியே குழந்தைங்களுக்கு இனி இல்லை. குழந்தைங்க எங்கே போய் விளையாடும்? இன்றைக்கி வெளியில் போய் விளையாடுறதுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிட்டு பாரதி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இல்லை. ஸ்கூலில் கூட போய் விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. படித்தா போகிறோம், போய் கிளாஸ் ரூமில் போயிட்டு உட்காந்து நீங்கள் வந்து வெறும் மார்க் வாங்கினா போகிறன்ற மாதிரி ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. ஸோ குழந்தைகள் விளையாடுறதுக்கும் ஆக்டிவிட்டி வந்து, அதாவது சாப்பிட்ற கேலரிஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அது பண்ணாதனால உட்காந்த இடத்துலையே டிவி பார்த்துக்கிட்டு இல்லை கேம்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒபிசிட்டி அண்ட் உடல் பருமன் கூடுது. இதனால் வந்து விளைவுகள் வருது, காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் வந்து லேட்டர் இன் லைஃப் தே ஆர் ப்ரோன் ஃபார் ஆல் த அடல்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடல்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறீங்களோ, கைப்பிடிக்கிறீங்களோ, அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஒரு ஹெல்தி டயட், பேலன்ஸ் டயட் சாப்பிட்றீங்கன்னா அதே மாதிரி டயட்டை உங்கள் குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேயும் வந்து கற்றுத்தாங்க. நிறையா கீரை, காய்கறி,
ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. சும்மா ஜூஸ் இந்த ரெடிமேடாக வந்ததுன்னா அதில் சுகர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறைய ஹோல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஃபைபர் நிறைய கிடைக்கும். அதே டைமில் ப்ரோட்டீன்ஸும் நிறைய கரெக்டாக சாப்பிடணும். பேலன்ஸ்டாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். நிறையா எக்ஸசைஸ் எடுக்கும்போது தான் ஜாஸ்தி வந்து உடல் கூடுது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அடல்ட்ஸ் பண்ணும்போது அதே எக்ஸாம்பிளாக சில்ட்ரனும் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு அடல்ட் ஒரு ஃபாதர் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறாரு, அவர் வந்து பாடியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவரோட ஒரு டீனேஜ் சன்னை வந்து ஒரு 12 வயசுலேயே வந்து அது மாதிரி எக்ஸசைஸுக்கு வந்து ஒரு ஹேபிட் உருவாக்குனார்னா அந்த பையன் வந்து அவனோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த வயசுல. நியர் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ஸ்கூலில் மட்டும்தான் வந்து கற்றுத்தரது வந்து எஜுகேஷன் கிடையாது. வீட்டில் நீங்கள் பண்ணுறதுலாம் தான் எஜுகேஷன். இதெல்லாம் அதாவது குழந்தைங்களுக்கு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நீங்கள் வந்து ஆஸ் பேரண்ட்ஸ் என்ன கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் முழிக்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தி லைஃப். கரெக்ட், அதுதான் கரெக்டாக சொல்லணும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியை வந்து அடுத்த காலர் வெயிட் பண்ணுறாங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் சார், மஞ்சுளா. டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா, கேக்குது. எனக்கு குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆகுது சார். சரிம்மா. என் பையனுக்கு எப்படிதான் குழந்தை சளி சேருதுன்னு தெரியல, சாப்பிட்டானா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரிம்மா. டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு 5 வயசு ஆனா சரியாயிடும்னாங்க. இப்ப கூட எதனா சாப்பிட்டான்னா எப்போது ஒரு டைம் வாமிட் பண்றான், குழச்சளி வருது. குழச்சளி அதாவது மூக்கு சளி, தொண்டையில் சளி கட்டியிருக்கு, இருமல் வருது, மாரில் சளி கட்டி, அதனால வந்து எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் சொன்னதே வந்து நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான் சொல்கிறீங்க. எப்பயாவது ஒரு வாட்டி வாமிட் எடுக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து சளி வரும்போது வாமிட் எடுக்கிறது குவைட் நார்மல். இப்போ 5 வயசில் வந்து அவன் எவ்வளோ எடை இருக்கான் அப்படின்றத வந்து கணிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் தடுப்பூசிலாம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அந்த எடை நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த அடிக்கடி இல்லாமல் எப்பயாவது ஒரு வாட்டி வாந்தி எடுக்கிறது குவைட் நார்மலாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து எல்லா உணவுகளும் அவன் எடுத்துக்கிற எல்லா உணவுகளும் காலங்காலத்தில் சில டைம் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ற உணவு வந்துட்டு ஒரு பாலை கொடுப்பாங்க முதல்ல. அது சம்டைம்ஸ் சில குழந்தைங்களுக்கு அந்த அசிடிட்டினால் ஒத்துக்காமல் வாமிட் எடுப்பாங்க, வாந்தி எடுப்பாங்க. வண்டியில் வந்து வேனில் போகும்போது அந்த ஆட்டம் அந்த ஒரு மூமெண்ட்லேயும் சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சில பேருக்கு தலை சுற்றி வாந்தி வர மாதிரி இருக்கலாம், அது கூட எடுப்பாங்க. இது மாதிரி காமன் திங்ஸ் ஆர் காமன். ஸோ அதெல்லாம் முதல்ல கணிச்சிடுறது வந்து முதல்ல முக்கியம். அதை தவிர தான் வந்து மேற்கொண்டு எடை கூடவில்லை, குழந்தை வந்து ரொம்ப குறைவான எடையாக இருக்கான், சாப்பிட்ற உணவு சரியாக பத்த மாட்டேங்குது, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் குழந்தைகள் நல்ல மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து இதை கணிச்சு சொல்லிவிடுவாங்க. இது 5 வயசுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படிங்கிறது வந்துட்டு இது சரியான இது கிடையாது. பட் நீங்கள் வந்து குழந்தையோட எடை நல்லா இருக்கான்னு பாருங்கள். குழந்தை வந்து எப்பயாவது ஒரு வாட்டி மட்டும்தான் வாண்டி எடுக்கிறான்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுவும் வந்து சளியோட அசோசியேட்டட். இப்போ சளி இருக்குது, மாரில் சளி இருக்குது, அது சேர்ந்து தான் வெளில வெளிச்சது அப்படின்னா சளி வந்து அது ப்ராப்ளம். அது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு அப்நார்மாலிட்டின்னு எடுத்துக்க வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார், நான் திருச்சியிலிருந்து போனா பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக 2 கேள்வி கேட்கணும் சார். என் பையனுக்கு வந்து 3.5 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. ப்ரீ வெஸ்டல் பேபிங்க சார், 8.5 monthsல டெலிவரி ஆயிடுச்சு. ஓகேம்மா. சாப்பிட்ட ரொம்ப லோ வெயிட்டா இருக்கேன் சார். சாப்பிட்ட உடனே மோஷன் வருதுன்னு சொல்லிட்டு. சரிம்மா. குழந்தைக்கு இப்போ என்ன வயசுன்னு சொன்னீங்க? 3 வயசு ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? 3.5 வயசு சார். 3.5 வயசு சார். பாப்பாவுக்கு வந்து 6 months ஆயிடுச்சு சார். என்னென்ன ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், பிஸ்கட் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாமா, என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிம்மா. நீங்கள் ஃபஸ்ட்டு இது உங்கள் பெரிய அது பையனுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அவன் ப்ரீடம் பேபியாக இருந்தான்னு சொன்னீங்க. பிறந்தப்போ இருந்த இடையிலிருந்து அவன் 3 மடங்கு வந்து கிட்டத்தட்ட நார்மல் பேபியோட கேட்சப் பண்ணி அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான் அப்படின்னா அவனோட கேட்சப் க்ரோத் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 வயசில் இந்த மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் 3 வயசில் இப்போ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே போய் மோஷன் போகிறதுங்கிறது சில குழந்தைங்களுக்கு நார்மலாகவே நடக்குமா. அதாவது கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே வந்து குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் போகிறதுக்கான ஒரு உடனே ஒரு அர்ஜு வரும். இது குவைட் நார்மல் தான். பட் அவன் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் கணிக்கக்கூடாது. அவங்களோட க்ரோத் சார்ட்டுன்னு இருக்குமா, அதாவது குழந்தைக்கான வயசுக்கு ஏற்ற எடை மற்றும் ஹைட்டு, இது ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு க்ரோத் சார்ட் வந்து உங்கள் பீடியாட்ரிஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து யூஸ்வலாக போகிற பீடியாட்ரிஷனே வந்து அவங்க வந்து பார்த்து அவங்களால கணிக்க முடியும். அதை 2வது நீங்கள் தடுப்பூசி போட போகும்போது ரெகுலர் ஃபாலோஅப்லாம் இருக்கும். அதில் அவங்க பார்த்து கரெக்டாக பிளாட் பண்ணி அவங்க கரெக்டாக அதே மாதிரி க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி அடிக்கடி நீங்கள் மோஷன் போகிற பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் விஷயம் கிடையாது. 2வது வந்து இது வந்து ஹி வில் அவுட் க்ரோ த திங். 2வது உங்கள் சின்ன குழந்தை 6 மாதம் ஆச்சு, நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து வளர்த்துருந்தீங்கன்னா நல்ல இடை வந்திருக்கும், நல்லா வந்து க்ரோத் ஆகிருக்கும்.
6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய உணவுகள் எப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற என்னென்ன உணவுகள் இருக்கோ, இப்போ நீங்கள் அரிசி கஞ்சியாக இருக்கட்டும், நோய் கஞ்சின்னு சொல்லுவோம், இல்லை ராகி கஞ்சியாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறத தான் வந்து நாங்கள் இப்போ வந்து ஆப்ட்னு சொல்லுவோம். பிஸ்கெட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்டில் வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து நான் எந்த பிராண்டையும் சரிவாக குறிப்பிட விரும்பல. பிஸ்கெட்ஸில் பெரும்பாலும் மைதா நிறைய இருக்கும். 2வது அன்வான்ட் சுகர் தான்மா. ஸோ சுகர் மைதா இந்த காம்பினேஷன் இருந்தாவே பாப்பா நல்லா பூசின மாதிரி குண்டா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கிறதுனால நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஹெல்தி கிடையாது. ஹேபிட்டும் வந்து இதே மாதிரி ஃபார்ம் ஆகும். வந்து ஓகே எனக்கு இந்த பிஸ்கெட் தான் வேணும்னு அப்புறம் அடம் பிடிக்கிற மாதிரி குழந்தை 6 மாதத்துல நீங்கள் பழக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2 வயசில் வந்து பிஸ்கெட்டை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான்னு தான் வந்து அம்மாக்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற உணவுகளை நீங்கள் பழக்க ஆரம்பிங்க. நல்லா ரைஸை வந்து வேக வச்சு அதை ஒரு கஞ்சி மாதிரி ஆக்கி அதில் வந்து பருப்பையும், அதாவது இப்போ நீங்கள் வந்து பாய்த்தம்பருப்பாக இருக்கட்டும், இல்லை துவரம்பருப்பாக இருக்கட்டும், எந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அதே மாதிரி அதை ஒரு தால் மாதிரி ஆக்கி அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, நல்லா வேக வச்சு பண்ணுறது. போக போக பார்த்தீங்கன்னா 8 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறம் வந்து மற்ற காய்கறிகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. காய்கறியை வேக வச்சு அதிலேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. 2வது ஒரு 10 மாதம் மேலே பண்ணதுக்கப்புறம் இவன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான் வெஜிடேரியனும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்லோலி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்கள் பீடியாட்ரிஷியன் அதை கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லுவார். இதில் ஒன்றுமே வந்து இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங் அட் ஆல். பெரும்பாலான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு உணவை கொடுத்துடுறது, அது வந்து ஒத்துக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்குள்ள நெக்ஸ்ட் உணவை கொடுத்துருவாங்க, வேறு பக்கத்து வீட்டில் ஏதோ கொடுக்குறாங்கன்றது கொடுத்துருவாங்க. கரெக்டாக உங்கள் குழந்தைங்கள மருத்துவர் வந்து இதுக்கான என்ன பரிந்துரை அளிக்கிறாரோ அதைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக ப்ராப்ளமே வராதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஈரோடு பேசுறேங்க. உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. சரிங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். பையனுக்கு 1 வருஷம் 3 மாசம் ஆகுதுங்க. சரிம்மா. 11 மாசம் வரைக்கும் நார்மலா எல்லாம் குக்கர் உழுவுறது எல்லா செய்கையும் நல்லா கரெக்டா பண்ணானுங்க. சரிம்மா. இப்போ தலை பிறக்கிறப்ப 33 சென்டிமீட்டர் இருந்துச்சுங்க. 1 வருஷத்துல 41 இருந்துச்சுங்க. இப்போ 43 இருக்குதுங்க. சரிங்க. ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க. சரிங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் எடுத்து பார்த்தாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருக்குதுங்க. அப்புறம் பரம்பரை நிதாச்சி இருக்கு முன் மட்டும் அது ரத்த டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே நார்மல்னு வந்துருக்குதுங்க. சரிங்க. நடக்கிறது கையெடுத்து ஓரளவுக்கு ஒரு 10 ஸ்டெப் ஒரு 20 ஸ்டெப் காட்டு தானே நடந்து போறானுங்க. சரிங்க. பாய் ஒன்றும் பேச மாட்டேங்கிறானுங்க. முன்ன பேசிட்டு அப்பா அம்மான்றாங்க, இப்போ பேச மாட்டேங்கிறானுங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா 1 வயசு 3 மாதம் இருக்குது அப்படின்னீங்க. குழந்தை வந்து அவனோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், அதாவது குப்புறுத்துக்குது, எப்போ தவழ்ந்தான், எப்போ நடந்தான், இது மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அது தவிர சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் தலையோட சைஸ் பெருசாக இருக்குது. அதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி நார்மல்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு குறிப்பிட்றீங்க. பட் ஆனால் நீங்கள் தலையோட சுத்தளவு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணுமா. தலை சுத்தளவும் மார் சுத்தளவும் கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்தில் வந்து ஈக்குவேட் ஆகிடும். பிறந்த குழந்தைக்கு வந்து தலையோட சுத்தளவு தான் பெருசாக இருக்கும். குழந்தை வந்து ஒரு 1 வயசு ஆகிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாரோட சுத்தளவும் தலையோட சுத்தளவும் கிட்டத்தட்ட ஈக்குவேட் ஆகிடும். போக போக பார்த்தீங்கன்னா தலையோட சைஸ் கம்மியாக இருக்கும், மாரோட சைஸ் பெருசாக இருக்கும். இது நார்மல் டெவலப்மெண்ட்டில் வருது. இப்போ ஸ்கேன் பண்ணி தலையில் வந்து நார்மலாக இருக்குது, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவன் குழந்தை பிறந்த போது அவனுக்கு மூளையில் வந்து அந்த ஆக்சிஜன் டிமாண்ட், அதாவது நம்ம வந்து இந்த ஆஸ்பிக்சியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனால அவனுக்கு டெவலப்மெண்டல் டிலே இருக்கா, அவனுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் வருதான்றதை கணிக்கிறதுக்கு வந்துட்டு உங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து பார்த்து அவங்களால வந்து கெஸ் பண்ண முடியும். தேவைப்பட்டால் இப்போ வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குன்னா நியூராலஜிஸ்ட்டையும் நீங்கள் அணுகி அவனுக்கு வந்து நியூராலஜிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதனால் வந்து அவனுக்கு டிலே ஆகுது, எதனால் வந்து அவன் ஸ்லோவாக இருக்கான் அப்படின்றத பார்க்குறதுக்கான நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, குழந்தைய வந்து நல்லா இப்போ வேறு எதுவுமே வந்து அப்னார்மாலிட்டி வரலைன்னா மோர் அண்ட் மோர் என்கரேஜ் பண்ணுறது தான். அதாவது அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற முறைகள் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக பண்ணணும். ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்குது, அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்பீச் தெரப்பி இருக்குது, அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபிசியோதெரப்பி இருக்குது, அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகளை கையாண்டா கிட்டத்தட்ட ஸ்லைட் டிலே இருக்கிற குழந்தைகள் நியர் நார்மல் அடைஞ்சிடுறாங்க. அதை நம்ம வந்து வீட்டில் வந்து கற்றுக்கிட்டு வந்து செஞ்சாலே போதும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். உங்கள் டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட சன்னுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி 5. சரிம்மா. அவரு சாப்பிடுறது வந்துட்டு நார்மல் ஃபுட் தான். நீங்க சொல்ற மாதிரி அவுட் சைட் ஃபுட் எதுவுமே கொடுக்கறது இல்ல. கொக்கோ
அப்புறம் க்ரீம்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. வெரி குட். ஆனாலும் மார்னிங் அண்ட் நைட் டைம் வந்துட்டு ரொம்ப ஹை காஃப் பண்ணிட்டே இருக்கிறான். கண்டினியூஸா காஃப் பண்ணி வாமிட் பண்ணும்போது ஃப்ளெம் வருது. சரிம்மா. ஆனா செஸ்ட் வந்து கன்ஜஷன் இல்ல, அந்த மாதிரி மூக்குல இருந்து சளி வர்றது இல்ல. இது அலர்ஜி மாதிரி மார்னிங்கும் நைட்டும் இருக்கு. மத்தியானம் தூங்கி எந்திரிச்சாலும் இருக்குது. சரிம்மா. பிளஸ் அவர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா ஒரு நாளைக்கு 5 minutes கூட உட்கார மாட்டாரு. அது மாதிரி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறது, விளையாண்டுட்டே இருக்கிறது, ஓடிட்டே இருக்கிறது. அப்போ திடீர்னு காஃப் ஆரம்பிச்சிரும். சிரிச்சுட்டே இருந்தா கூட சில சமயம் சிரிக்க வச்சா கூட இரும ஆரம்பிச்சுட்டு வாமிட் பண்ணிடுறாரு. அந்த வாமிட்டிங் எதனால எந்த ஃபுட்னால அலர்ஜின்னு கண்டுபிடிக்க முடியல. பீடியாட்ரிஷியன் வந்து அட்டராக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த எல் மாண்டஸ் கிட்னு ஒண்ணு இருக்குது, அது 6 o'clock ஈவினிங் கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் ஆம்ப்ரோலைட் கொடுத்து பாத்துருக்கோம். இது எல்லாமே கொடுக்கற வரைக்கும் ஓகேயா இருக்கு. 15 days கோர்ஸ் முடிஞ்ச உடனே திரும்பவும் ஆரம்பிக்குது இந்த மாதிரி. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years இப்படிதான் இருக்குது. அது என்னன்னு தெரியல. சரி, நான் இப்போ இதாவது நீங்கள் வந்து சொல்கிறது குறிப்பிடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-year-old சைல்டு அடிக்கடி காஃப் வந்து மார்னிங் எஸ்பெஷலி எழுந்திரிச்ச உடனே வந்து காஃப் வருது, அப்புறம் நைட் படுத்த உடனே காஃப் வருது அப்படின்னா இந்த போஸ்ட் நேசல் ட்ரிப் செக்ரீஷன்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த செக்ரீஷன்ஸ் மூக்குலேருந்து வர செக்ரீஷன்ஸ், அதாவது இந்த 5 வயசு குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த அடினாய்ட் கிளாண்ட்ஸ் நமக்கு த்ரோட்டில் வந்து அதே மாதிரி டான்சில்ஸ் இருக்கிற மாதிரி உள் மூக்கில் வந்து அடினாய்ட் கிளாண்ட்ஸ் இருக்குது. அந்த அடினாய்ட் கிளாண்ட்ஸ் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகி அதுலேருந்து வந்து செக்ரீஷன்ஸும் சரி, அதில் வந்து சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுனால வந்து அதுலேருந்து செக்ரீஷன்ஸ் வந்தாலும் அந்த செக்ரீஷன்ஸ் தொண்டைக்குள்ளே போகும்போது அது த்ரோட்டை இரிட்டேட் பண்ணும், அதனால காஃப் வரும். அது வந்து எனி அலர்ஜிக் ரியாக்ஷன் கேன் செட் இட். இதை நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்டல் அலர்ஜன்ஸ் தான், டஸ்ட்டாக இருக்கட்டும், போலனாக இருக்கட்டும், பொல்யூஷனால் வர அலர்ஜன்ஸ் தான் வந்து அதை ட்ரிகர் பண்ணுது மோஸ்ட் லைக்லி. ஸோ இது வந்து அந்த எக்ஸாக்ட்லி இந்த 5 years to 7 years ஏஜ் குரூப்பில் தான் வந்து காமனாக நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தைங்க தான் வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ரொம்ப நல்லா ஒன்று சொன்னீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், நல்லா விளையாடுறான், ஆனால் ரொம்ப ஜாஸ்தி வளரும்போது அந்த இது வந்து ட்ரிகர் ஆகுதுன்றீங்க. ஸோ இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது என்னென்னா எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஒரு அதாவது ஒரு ஏர்வே ரியாக்ஷன் ஏற்படுது அவனுக்கு. அதே மாதிரி காலையில் வந்து இந்த செக்ரீஷன்ஸ் உள்ளே போனோன்னே இந்த ஏர்வே ரியாக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆஸ்மாவான்னு சில பேர் கேட்பாங்க எங்ககிட்ட வந்து. இதை வந்து ஆஸ்மான்னு யாரும் லேபிள் பண்ண வேண்டாம், பட் ஆனால் அவனுக்கு ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி அப்படின்னு இருக்குது. அது வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பப்போ நிறுத்துறீங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடிக்கடி. பட் ஆல்சோ ஆஸ் த சைல்டு இஸ் க்ரோயிங் தே வில் ஆல்சோ டென் டு அவுட் க்ரோ த ப்ராப்ளம். அதாவது அந்த ஒரு மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அடினாய்டு ஹைப்பர்ட்ரோஃபி எல்லாமே வந்து போக போக வந்து கொஞ்சம் குறையும். பட் ரொம்ப அவனோட லைஃப் ஸ்டைலை பாதிக்குது. டெய்லி வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. அவனால் நார்மல் குழந்தைங்கள மாதிரி விளையாட முடியல, வேறு ஆக்டிவிட்டீஸில் அவனை போட முடியல, ரொம்பவே வந்து அவனை லைஃப் ஸ்டைலை பாதிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அணுக வேண்டிய வந்து ஆப்வியஸ்லி ஒரு பீடியாட்ரிஷியன் ஹூஸ் பீன் ட்ரீட்டிங் யூ, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் ஒரு கண்டினியூஸ் முறையாக ட்ரீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சைல்டுக்கு ரிலீஃப் கிடைக்கும், சிம்டமேட்டிக் ரிலீஃப் கொடுக்கலாம். அண்ட் ஆஸ் த சைல்டு க்ரோஸ் ஓல்டர் யூ வில் பி ஏபிள் டு ஜட்ஜ். நீங்கள் வந்து குழந்தை வந்து இதுலேருந்து அவுட் க்ரோ பண்ணிடுறான், அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை பர்சிஸ்ட் ஆகுதா. பர்சிஸ்ட் ஆச்சுன்னா தான் வந்து விசை ஓகே இது பர்சிஸ்டண்ட்டாக சிம்டம்ஸ் வருதுன்னா இது ஆஸ்மாக்கு ரிலேட்டடாக இருக்கலாமான்னு பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சம்மரில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்ன, அதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சம்மர் அப்படின்றதுனாலே வழக்கமாக எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டர் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அதுக்கேற்ற வாட்டர் கண்டென்ட் உங்கள் பாடியில் இருக்கணும், இல்லைனா இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன்னா எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும் டாக்டர்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் நம்ம சரியாக குடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து யூரின் ஃபார்மேஷனே டெஃபினட்டாக வி லூஸ் லாட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்வெட். வேர்வையிலே யாரோ ஒரு காலர் குறிப்பிடும்போது நிறைய வேர்க்குது அப்படின்னாங்க. ஸோ உடம்புலேருந்து நம்ம வந்துட்டு வாட்டர் லூசிங் அப்படிங்கிறது வந்துட்டு யூரினில் இப்போ நம்ம வாட்டர் லூஸ் பண்ணுறோம், ரெண்டாவது வேர்வையில் லூஸ் பண்ணுறோம்,
மூணாவது ப்ரீதிங்லேயும். ஸோ வென் அவுட் சைட் டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹாட், நம்ம பாடி வந்து அந்த சுவாச காற்று எடுக்கும்போது கூட அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக வந்து வி யூஸ் ஸ்பெண்ட் வாட்டர். அது ஒரு கண்டென்சேஷன் ஆகி தான் வந்து டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணி தான் வந்து காற்றே உள்ளே போகுது. ஸோ இதுலேயும் இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ், அதெல்லாம் வந்து வி லூஸ் வாட்டர் ஈவன் வைல் ப்ரீதிங். ஸோ நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது காரணம் வந்து எப்படின்னா வெப்பம் வெளியில் ஜாஸ்தியாக இருக்கும்போது பாடியால் டெம்பரேச்சர் ரெகுலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம குடிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம சரியாக தண்ணி குடிக்கல, ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் எடுத்துக்கலைன்னா ஆப்வியஸ்லி யூரின் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். யூரின் கான்சன்ட்ரேட்டாக ஆகும்போது மோர் அசிடிக். ஸோ அசிடிக்காக யூரின் போகும்போது எரிச்சல், குழந்தைகள் வந்து யூஸ்வலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் அவன் ஒன்றுக்கே சரியாக போகலை, எரிச்சல் இருக்குங்கிறான், வலிக்கிறதுங்கிறான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன்லி வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் ரெண்டாவது வந்து என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்லி மலம் ஃபார்ம் ஆகிறது கூட வந்துட்டு ஹார்டாக இருக்கும். மோஷன் வந்து ஹார்டாக இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வரதுனால கான்ஸ்டிபேஷன் இட் வில் பி அ ப்ரிகர்சர் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு சம்மரில் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கே வந்து வாட்டர் இன்டேக் அண்ட் ஃப்ளூயிட் இன்டேக் நம்ம நல்லா வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அதே மாதிரி பிளாடர் நல்லா வந்து எம்டி பண்ணுறதை கற்றுக் கொடுக்கணும். நிறைய குழந்தைகள் இப்போ வந்து ஒரு யாரோ சொன்னாங்க, நம்ம வந்து டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கான், கரெக்டாக யூரின் மோஷன் கூட போக மாட்டேங்க. ஸோ அவாய்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பாடியில் வந்து யூரின் பிளாடர் வந்து தங்கியே வந்து அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான டர்ட்டி டாய்லெட்லேருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வராது. உடம்புல வந்து கழிப்பு பொருள் வந்து வெளியில் போனால் தான் வந்து அது வந்து நல்லது. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு 2 hours பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ குழந்தைங்களை அந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ வாட்டர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். ஸோ எவ்வளோ வாட்டர் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி? அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் அடல்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு நார்மலாக வெல் க்ரோன் அடல்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அரௌண்ட் 3 liters எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டீனேஜர்ஸ்க்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோன் டீனேஜர்ஸ் ஒரு 14-15 yearsக்குலாம் கிட்டத்தட்ட அடல்ட் மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சின்ன குழந்தைங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 6 months ஆஃப் லைஃப் குழந்தைக்கு வந்து தண்ணியே தேவையில்லை, தாய்ப்பால் மட்டுமே போகும். ஓகே, அதனால் இப்போ சம்மரில் வந்து என்ன ஆச்சு, இப்போ தாய்மார்களே சரியாக தண்ணி குடிக்கலன்னா பால் பத்தலை அப்படிம்பாங்க. என்னென்னா பால் செக்ரீஷன் ஆகிறதுக்கே வந்து வாட்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஸோ அதனால் வென் தி மதர் டேக்ஸ் இனஃப் வாட்டர் ஷீ வில் ப்ரொடியூஸ் இனஃப் மில்க். அவங்களால நல்லா வந்து தாய்ப்பால் செக்ரீட் ஆகும். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேவையான தண்ணி அளவும் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 6 monthsக்கு தண்ணி தேவையில்லை. 6 மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தேவையான அளவு வாட்டர் லிட்டரலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மீலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ml வாட்டர் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அது தகுந்த மாதிரி வந்து தண்ணி வந்து அந்த மீலுக்கு அப்புறம் வந்து குழந்தை குடிச்சதுன்னா அந்த ஒரு பழக்கம் வரும். ஸோ சின்ன வயசுலேருந்தே தண்ணி வந்து ஒரு 6 monthsக்கு அப்புறம் வந்து தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் வருது. ஸோ 1 yearக்கு அப்புறம் அதே மாதிரி அதை படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு டாட்லர் வந்து ஹூ இஸ் வெரி ஆக்டிவ், டெஃபினெட்லி அவன் வந்து எவ்வளோ குடிப்பான் அப்படிங்கிறது அவங்களால கணிக்க முடியாது. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா பகல் டைமில் வந்து தெல் பி ரன்னிங் அரவுண்ட், திடீர்னு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஒரு பாட்டில் எடுத்து கட்டன்னு குடிப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, பகல் டைமில் வந்து விளையாடும்போது themselves they know how much of water they need. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 liter தண்ணியாவது வந்து ஒரு 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 யங் ஸ்மால் சைல்டு, ஒரு ப்ரீ ஸ்கூல் சைல்டு குடிக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இஸ் மோர், பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? புதுக்கோட்டையிலேருந்து கால் பண்ணுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. சரிங்க சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். என் குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. நல்ல ஆக்டிவா இருக்காப்ல சார். ஆனா ஒரு 1 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா சார் ஜாகிரபிக்கல் டங்க்னு சொல்றாங்க சார் நாக்குல. அவளால எதுவுமே சாப்பிட முடியலங்க. நாக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மேக் மாதிரி இருக்கு சார், திட்டா இருக்கு. அந்த டேஸ்ட் பட்ஸே இல்லங்க. டாக்டர் பீடியாட்ரிஷியன் காமிச்சாச்சுங்க. காமிச்சதுக்கு என்ன சொன்னாங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்க சொல்றாங்க சார். அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி அந்த டானிக் கொடுக்கும்போது கியூர் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பட்ஸே இல்ல சார். அப்படியே திட்டு அவளால காரம் கூட சாப்பிட முடியல. சாப்பிடணும்னு ஆசைப்படுறா, அவளால ஆனா சாப்பிட முடியல சார். நீங்க குறிப்பிடுறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் கொடுக்கும்போது செட்டில் ஆகுது அப்படின்னா அவளுக்கு ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கு, என்ன அப்சார்ப்ஷன் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க பீடியாட்ரிஷியன் பார்த்துருக்கீங்க, அவங்க சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா நேச்சுரலாக வந்து அக்கரிங் சப்ளிமெண்ட்ஸ் நல்லா எந்தெந்த டயட்டில் இருக்கோ அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நேச்சுரல் ஃபுட்ஸை நிறைய கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ விட்டமின் சப்ளிமெண்டேஷன் நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த ரிபோஃப்ளேவின் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து தான் வந்து இந்த மியூக்கோசல் ஹீலிங்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விட்டமின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக டயட்லேருந்து கிடைக்க வேண்டிய அப்சார்ப்ஷன், அதாவது டயட்டில் வந்து நீங்கள் கொடுத்தாலும் அப்சார்ப் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அது வந்து சரியாக இல்லை, அது ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கா அப்படின்றத ஒரு கணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பிளட் லெவல்ஸ்லாமும் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது, நல்ல நார்மல் லெவல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். பட் டெஃபினட்டாக விட்டமின்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா டயட்ரி மாடிஃபிகேஷன் அண்ட் சப்ளிமெண்டேஷன் இஸ் எசென்ஷியல். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறதுல தவறே கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. எங்கள் ரிலேட்டிவ்க்கு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு.
28 வீக்ஸ்ல பிறந்துருத்து. சரிம்மா. Now it is 40 weeks. சரிங்க. பர்த் வெயிட் வந்து 1.1 1.3 இருந்தது. சரிம்மா. இப்போ அதுல ஒரு பேபி வந்து 2.6, இன்னொரு பேபி 2.9 ஆயிருக்கு. இப்போ 40 வீக்ஸ் ஆயிருக்கு. சரிம்மா. அதுல அந்த 2.6 kg இருக்கிற குழந்தைக்கு கிராயின் ஹெர்னியா இருக்கு. சரிம்மா. அதை இப்போ ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க வித்தின் 4 வீக்ஸ். சரிம்மா. அதர் இட் இஸ் சேஃப் ஆர் என்ன? அவங்க இங்க இல்ல, ஃபாரின்ல இருக்காங்க. சரிம்மா. இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்காங்க அவங்க? இப்போ யூகேல இருக்காங்க. யூகேல இருக்காங்க. அம்மா கரெக்டாக நீங்கள் சொன்ன இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை வந்து ட்வின் பேபிஸு ப்ரீடம், அதாவது குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 28 வீக்ஸில் பிறந்து 1.1லேருந்து நல்லா வெயிட் ஏறி இப்போ நல்ல கிட்டத்தட்ட 2.6 2.9 கிலோஸ் 40 வீக்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. இதில் என்னென்னா, இப்போ 40 வீக்ஸுங்கிறது தான் வந்து நம்ம டேர்ம் பேபி, அதாவது நிறை மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால குழந்தைக்கு ஹேர்னியா இருந்ததுன்னா அந்த டைமில் அதை வந்து கணிச்ச டைம்லேயும் வந்து ஏர்லி சர்ஜரி ரெக்கமெண்டட். அதாவது நீங்கள் தள்ளி போடுறதுனால வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. எஸ்பெஷலி ப்ரீடம் பேபிஸில் வந்து அந்த மசில்ஸோட இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்லாம் வந்து இதாக இருக்கிறதுனால ஹெர்னியா வந்து சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. த சர்ஜரி இஸ் வெரி சேஃப். இட் ஷுட் பி டன் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். அதாவது இப்போ 40 வீக்ஸ் ஆகிடுது அப்படின்னா 40 to 45 44 வீக்ஸ் இந்த டைமில் வந்து பண்ணுறது ஐடியல். இதை வந்து நான் சொன்ன மாதிரி டே கேர் சர்ஜரியாக வந்து நம்ம நார்மல் பேபிஸில் பண்ணுவோம். ப்ரீடம் பேபிஸ்ன்னு இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த மயக்கம் கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கான ரெக்கவரிலாம் வந்து டிலே ஆகலாம். அப்படின்றதுனால 1 day அட்லீஸ்ட் 24 hours ஆஃப்டர் த சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்சர்வேஷனில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதை சேஃபாக பண்ணலாம். யூகேல நல்லாவே கையாளுவாங்க, நோ ப்ராப்ளம்ஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சிவகாசிலேருந்து பேசுகிறோம். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், பாப்பா வந்து பிறந்த ஒரு 4th day வந்து அவளுக்கு வந்து ஜாண்டிஸ்ன்னு சொன்னாங்க. அதுல போட்டோ தெரப்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. கேட்டதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கால்சியம் கம்மியா இருக்கிறதுனாலதான் வந்து அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படி சொல்றாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல உள்ள நர்ஸ்லாம் சொல்றாங்க எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. சோ அந்த டைம்ல வந்து அவ வந்து வெளியே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால வந்து அக்கி குடிச்சிட்டா, சோ அதனாலதான் ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படி சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வந்து எதுக்கான வந்து ஃபிக்ஸ் வந்த காரணத்தை வந்து சொல்லவே இல்லை. அவங்க வந்து ஐசியூல வந்து ஒரு 3 days வச்சிருந்தாங்க. அந்த டைம் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 48 hours வந்து அந்த வேற ஃபிக்ஸ் வரவே இல்லை. இது எதுவும் ப்ராப்ளமா டாக்டர்? இப்போ குழந்தைக்கு என்ன வயசு ஆச்சுமா? இப்போ 2 months கம்ப்ளீட் ஆயிருக்கு டாக்டர். இப்போ இந்த 2 monthsல எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்ததா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து பயப்படுறது என்னென்னா, பாஸ்ட் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து குழந்தை பிறந்து 2nd day வந்து 3rd day வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. அதனால வந்து ஃபிட்ஸ் வந்து வந்தது. அதான் 4th day நீங்கள் ஜாண்டிஸ் இருந்துன்னு சொல்கிறீங்க. 4th day ஜாண்டிஸ் வந்தது, அதுக்கு ஃபோட்டோ தெரப்பி வச்சான்னு சொன்னீங்க. வெரி குட். அது நார்மல் ட்ரீட்மெண்ட் முறை தான் அது. ரெண்டாவது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக குழந்தைக்கு கால்சியம் கம்மியாக இருந்தது, அதனால வந்தது. ஸோ டாக்டர் உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹைப்போகால்சிமியா, அதாவது உடம்புல வந்து கால்சியம் குறைபாடுனால வர ஃபிட்ஸ் தான் வந்து இந்த ஹைப்போகால்சிமிக் சீஜர்ஸ். இது பிறந்த குழந்தை வந்தவுடனே வந்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்திருக்கு உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் வேறு யாரோ வந்து உங்களுக்கு சொன்னாங்க இதனால தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் அண்ட் அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்களுக்கு டாக்டர் கிளியராக வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து இது கால்சியம்னால வந்த குறைபாடு அப்படின்றத வந்து கிளியராக கணிச்சிருக்காங்க. அப்படின்னா கால்சியம்னால வந்த குறைபாடுனால அதை கரெக்ட் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு குழந்தை 2 மாதத்தில் வந்து ப்ராப்ளமே வரல அப்படின்னா அந்த ஒரு சிறிய அந்த 2-3 daysல வந்து கால்சியம் குறைஞ்சனால வந்த ஃபிட்ஸ்ன்னு தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அப்நார்மாலிட்டின்னு எடுத்துக்கக்கூடாது. இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யுவர் எவிடன்ஸ் இஸ் தேர் ரைட் பிஃபோர் யூ. வேறு இது வந்து நீங்கள் வந்து வேறு எதுவுமே வந்து வேறு யார்ட்டையும் போய் டவுட் கேட்குறதோ இல்லை இன்னொருத்தர் வந்து இது மாதிரி சொன்னாங்க இதனால இருக்கலாமா அதனால இருக்குமா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் நித்யா, சென்னையிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். உங்கள் டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. சரி, ஓகே. டாக்டர், என் பையனுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. சரிம்மா. அவனுக்கு ஆல்ரெடி யூரின் போற ஹோல் வந்து அந்த 2 விரக்கொட்டைக்கு நடுவில் இருந்தது. சரிம்மா. இப்போதான் ரீசெண்டாக ஜனவரி தான் ஆப்ரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிருக்காங்க. சரிம்மா. 2nd ஸ்டேஜ் வந்து இன்னும் 6 months கழிச்சு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. எனக்கு என்ன இப்போ டவுட்னா, இப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது கூட அவனுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமா இல்லை ஓகே அது அப்படியே கம்ப்ளீட் முடிஞ்சிருமா? அது கொஸ்டின் தான் டாக்டர். சரி, ஓகே. நீங்கள் வந்து குறிப்பிடுற கண்டிஷனுக்கு பேர் ஹைப்போஸ்பேடியாஸ். நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹைப்போஸ்பேடியாஸ்ன்றது வந்து அந்த ஆண்குறியில் வந்து அந்த ஒன்றுக்கு போகிற துவாரம் வந்து ஓட்டை வந்து முனையில் இல்லாமல் டிப்பில் இல்லாமல் அந்த விரக்கொட்டைக்கு நடுவில் கீழே இருக்கும். அந்த ஷாஃப்ட் ஆஃப் த பீனஸில் இருக்கும்னு சொல்லுவோம். இதில் வந்து சிவியர் வெரைட்டி இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரொசீஜர், அதாவது ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜ் 2. ரெண்டாவது வந்து அந்த ஆண்குறி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்காது. அதை வந்து கார்டின்னு நாங்கள் குறிப்பிடுவோம்.
அதையும் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ரெண்டாவது அந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து அந்த யூரின் டியூபை வந்து ரீஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, இது வந்து ஹைப்போஸ்பீடியா சர்ஜரி நாங்கள் குறிப்பிடுறது. இது கரெக்டான செயல்முறை தான். ஸ்டேஜ் 1 பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 2 வந்து பண்ணுறதுன்றது சரியான செயல்முறை. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாங் டேர்மாக வந்து நீங்கள் வந்து எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸோ எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க, நல்ல வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ்லையும் அதே மாதிரி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷனை முடித்து அவனுக்கு நார்மல் லைஃப் அவனால் லீட் பண்ண முடியும். இதனால வந்து அவனுக்கு வேறு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நாங்க திருநாகேஸ்வரத்துலேருந்து பேசுறோம் சார், கும்பகோணம் பக்கத்துல இருந்து. சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. எங்க குழந்தை பிறந்து 50 நாள் ஆகுது சார். அவனுக்கு நைட்ல தூக்கமே வரல. தூங்கும் போது கர்ன்னு சவுண்ட் வருது, அதை நெஞ்சில. அதான் மூச்சு விட ரொம்ப சிரமப்படுற மாதிரி தெரியுது எங்களுக்கு. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு டாக்டர் அப்படிதான் இருக்கும், 6 மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. சரி. தூங்கவே மாட்டேங்கிறாரு, தூக்கமே இல்ல. சரி. தாய்ப்பாலும் கம்மியா இருக்குது அவனுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி இல்ல, பசி கொஞ்ச நேரம் தூங்குறான், அப்புறம் தூங்க மாட்டேங்கிறான். அது எதனால சார்? சரி, நீங்க குழந்தை வந்து இப்போ எனக்கு வந்து 50 days 50 நாள் குழந்தைன்னு சொல்றீங்க. பிறந்தப்ப குழந்தை எவ்வளவு எடை இருந்தான்னு சொல்லுங்க எனக்கு. 2,900 சார். 2,900, 2 கிலோ 900, கிட்டத்தட்ட 3 கிலோன்னு எடுத்துட்டோம்னா இப்போ வந்து 50 நாள்ல குழந்தையோட எடை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ 45 நாள்ல தடுப்பூசி போட்டிருப்பீங்க, அப்போ எவ்வளவு எடை இருந்தது? சார் நான் பார்க்கல சார் இன்னும். சரி, நீங்கள் 45 நாளில் வந்துட்டு குழந்தைய வந்து கொண்டு போய் நீங்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட போய் கொண்டு போயிட்டு தடுப்பூசி போடுவீங்க யூஸ்வலி. அப்போ நீங்கள் வந்து எடையை பாருங்கள். அந்த எடை வந்து அந்த பிறந்த எடையிலேருந்து 45 நாளைக்கு நல்லா நார்மலாக கூடியிருக்கு, அந்த க்ரோத் சார்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா அவங்க தாய்ப்பால் கரெக்டாக 10 இருக்குன்னு தான் பார்த்து. இது நீங்கள் தாய்ப்பால் 10ங்கிறது வந்து நீங்களே வந்து கணிக்க முடியாது. குழந்தையோட எடை நல்லா சீராக கூடிகிட்டு இருக்கு அப்படின்னா தாய்ப்பால் நல்லா இருக்குது, அதனால குழந்தை எடை நல்லா ஏறி இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணீர் கூட தேவையே இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியிலேருந்து நம்ம வந்து மற்ற பாலோ இல்லை நீங்கள் வந்து பவுடர் பாலோ வேறு எதாக இருந்தாலும், அது வந்து பசும்பாலாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து சம்டைம்ஸ் ஒத்துக்காமல், வயிற்றுக்கு ஒத்துக்காமல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது வந்து குழந்தை தூங்கும்போது சவுண்டு வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த சவுண்டு வருதுங்கிறது வந்து எதனாலனா குழந்தையோட அந்த மூச்சு குழா, அந்த மூக்கு, இதெல்லாம் வந்து துவாரம் வந்து சிறுசு. துவாரம் சிறுசாக இருக்கும்போது கொஞ்சோண்டு நம்மளுக்கு நார்மல் சளி, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்துட்டு போகிற மாதிரி கொஞ்சோண்டு செக்ரீஷன்ஸ், அதாவது இந்த மூக்குலேருந்து நார்மலாக வர செக்ரீஷன்ஸே இருந்தால் கூட அது வந்து குழந்தைக்கு வந்து அடைப்புன்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து காற்று மேலேயும் கீழும் போகும்போது நல்லா குறகுறன்னு சவுண்டு வரும். அதுதான் உங்கள் டாக்டரும் சொல்லியிருக்காரு, இது குவைட் நார்மல், 6 மாதம் வரைக்கும் இருக்கும், மெதுவாக போயிடும் அப்படின்னு சொன்னது கரெக்டான இதுதான். ஏன்னா நான் அந்த சத்தத்தை வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் அந்த மூக்கு அடைப்புனால அவனுக்கு வந்து சாப்பிடும்போது, அதாவது குழந்தை வந்து பால் குடிக்கும்போது திணறான் அப்படின்னா, அது கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்த மூக்கில் வந்து நீங்கள் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அதை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிங்கன்னா மூக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து காற்று அவனால் மூச்சு எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து இந்த மூச்சு திணறல் இருக்காது. ஸோ முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு வியாதின்னு எடுத்துக்காதீங்க. சாதாரணமாக எல்லா நியூபார்ன் குழந்தைங்க, அதாவது பிறந்த குழந்தைலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வரது வந்து இந்த மூச்சுலேருந்து வரும்போது இந்த குறுகுறுன்னு சவுண்டு வரது ரொம்ப காமன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக அவங்க பீடியாட்ரிஷன் என்ன சொல்கிறாரோ அதுபடி ட்ரீட் பண்ணுங்கள். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி எடை நல்லா ஏறிட்டு இருக்கு அப்படின்னா தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? சார் நாங்க சென்னையில இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே. ஹலோ டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு, 2 பொண்ணு. 36 வீக்ஸ் + 5 டேஸ்ல எடுத்திருக்காங்க. சரிம்மா. பிறந்தப்போ வெயிட் வந்து 2.1 ஒரு குழந்தைக்கு, இன்னொரு குழந்தைக்கு 1.97. இப்போ வந்து போன வாரம் வந்து ஒரு குழந்தை 2.98, இன்னொரு குழந்தை 2.88 வந்திருக்காங்க டாக்டர். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து அடுத்த வயிறு கொஞ்சம் லைட்டா உப்புசமா சம்டைம்ஸ் இருக்கு, கை கால் நிக்காம அழுதுட்டே இருக்காங்க. அப்போ வந்து கிரைப் வாட்டர் கொடுக்கலாமா இந்த குழந்தைக்கு? இன்னும் 1.5 மாசம் தான் ஆகுது. இல்லைப்பா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ப்ரீடம் பேபிஸு. இப்போ நீங்கள் வந்து பாப்பாக்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து 2 ட்வின் பேபிஸ் இருக்கிறதுனால தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு வரீங்களா, மற்ற ஏதாவது வேறு ஏதாவது பால் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒரு சமயம் பவுடர் பால், அதாவது 8 தடவை குடிக்கிறாங்கன்னா 5 தடவை தாய்ப்பால், 3 தடவை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஃபார்முலா கொடுக்குறீங்க. ஸோ தட் இஸ் குவைட் நார்மல். உங்கள் பீடியாட்ரிஷியன் யார் கணிச்சு அதை சொல்லிட்டு இருக்காரோ அது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கிரைப் வாட்டருங்கிறது அவசியம் கிடையாதுமா. கிரைப் வாட்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஃபார் சில்ட்ரன். நீங்கள் குழந்தையோட ஃபீடிங் முறையை நல்லா வந்து பார்த்துக்கிட்டு, அதாவது இந்த பாட்டிலேருந்து வந்து மோஸ்ட் லைக்லி வந்து இந்த கிரைப்பிங், அதை அழறது, வயிற்று வந்து நல்லா கொஞ்சம் உப்பிட்டு அழறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் கேஸ் ஃபார்மேஷன். கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? குழந்தை வந்து தானே கேஸ் ஃபார்ம் பண்ணாது, குழந்தை வந்து காற்றையும் சேர்ந்து விழுங்கும். காற்று முழுங்குற காற்று தான் வயிற்றுக்குள்ளே போகுது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களோட தாய்ப்பால் கொடுக்கும், ஸோ இதனால தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான ஃபீடிங் முறை,
பாட்டில் இருக்கிற நிப்பிளோட அந்த ஹோல் சைஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நிறைய காற்று விழுங்காம இருந்தனால குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வராதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ஒன்ஸ் அகைன் இந்த பீடியாட்ரிக் சர்ஜரி அப்படின்றது வந்து ரொம்ப மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய ஒரு சமயம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு ஈவெண்ட்டும் நடக்க போகுது இல்லைங்களா? ஆமாம், இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் பீடியாட்ரிக் சர்ஜரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சென்னையில் முதலே வந்து 50 வருஷம் ஆனதுக்கான கோல்டன் ஜூப்ளியை இப்போ வந்துட்டு குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் கொண்டாடுறாங்க. இந்த வாரம் தான், இந்த வர சனிக்கிழமை வந்து 12th அன்னைக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் தொடங்குது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் இதில் கலந்துக்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கண்டக்ட் பண்ணி நாங்கள் வந்து அதாவது பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் என்ன சர்வீஸ் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் அப்படிங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ண போகிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் ஆஃப் கிரேட் ப்ரைட். அதாவது இந்த ஸ்பெஷாலிட்டியில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு வாயில்லா ஒரு ஜீவன் மாதிரி தான். அதாவது ஒரு பிறக்கிற குழந்தைக்கு வந்துட்டு வர குறைபாடை வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கோ வந்து அவங்கள புரிய வச்சு எதுக்காக வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதே வந்து ஒரு முக்கியமான இது. ஓகே, அதை நம்ம பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். சரிங்க டாக்டர். இன்றைக்கி வந்த காலர்ஸ் எல்லாருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வணக்கம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.